ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் ஊக்குவிக்கும் மரபை தொடர்ந்து பல வருடங்களாக கடைபிடித்து வரும் ரியாத் இந்திய சங்கம் இந்த வருடமும் முந்தைய வருடங்களைப் போல சமூக நல்லிணக்க இப்தார் கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. கடந்த மார்ச் 15ஆம் தேதியன்று சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் மல்லாசாவில் உள்ள அல்மாஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்ற இப்தார் கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றுள்ளார்கள். இப்தார் நிகழ்வு மாஸ்டர் அமான் மற்றும் அமால் அவர்களின் அழகிய குரலில் குரான் வசனங்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. புண்ணிய அனீஸ் தொகுத்து வழங்க PV அப்துல் மஜீத் ரமலான் வாழ்த்தை பகிர்ந்துள்ளார். இப்தார் நோன்பு திறப்பை தொடர்ந்து மக்ரிப் தொழுகையும் நடைபெற்றது. தொழுகையை தொடர்ந்து ரியாத் இந்திய சங்கம் செயலாளர் அருண்குமார் ராஜசேகர் வரவேற்புரையாற்றினார். ரியாத் இந்திய சங்கம் தலைவர் உமர்குட்டி தலைமை உரையை நிகழ்த்தினார். ஆலோசனை குழு உறுப்பினர் ஜான் கிளீடன்ஸ் இந்திய சமூகத்திற்கு ரியாத் இந்திய சங்கம் செய்து வரும் பங்களிப்பை விரிவாக விளக்கினார். சிறப்பு விருந்தினராக இந்திய தூதரகத்தின் துணை தூதர் அபு மத்தன் ஜார்ஜ் அவர்கள் தனது ரமலான் செய்தியை மக்களிடம் பகிர்ந்து கொண்டார் மற்றும் ரியாத் இந்திய தமிழ் சங்கத்திடம் இப்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். ரியாத் இந்திய தமிழ் சங்கம் 25வது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டங்களுக்கான லோகோவையும் வெளியிட்டது. மேலும் இந்நிகழ்வில் இந்திய தூதரகத்தின் 2ஆம் செயலாளர் மெயின் அக்தர் மற்றும் ரியாத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களும் விருந்தினர்களாக பங்கேற்று தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இறுதியில் ரியாத் இந்திய சங்கத்தின் கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் ஜுபின் பால் நன்றி கூற இப்தார் நிகழ்வு இரவு உணவுடன் நிறைவுற்றது.